வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு பிரேக் ஆஃப் எவன் அனிமோட 6வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். இதுதான் கிரேவ்யார்டு. இந்த இடத்தோடைய சொர்க்க பூமின்னு இதை தான் சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு பல ஊர்ல இருந்து மெர்ச்சன்ட்டும் பிராக்டிஷனரும் வருவாங்கன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த மரம் உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு. இன்டர்நெட், ஏர் கண்டிஷனர் எதுவும் இல்லாத இந்த உலகத்துல நான் எப்பயும் வாய விரும்புறேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அரகன் டிராகனுக்கும் விங்டு ஸ்னேக்குக்கும் நடுவுல கிட்டத்தட்ட 10 வருஷமா போர் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மிஸ்டி மவுண்டைன் உள்ளார போறதுக்கான வைய 2 கண்ட்ரியும் சேர்ந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால நம்மளால ஆக்காங் என்ட்ரியை யூஸ் பண்ணி மட்டும்தான் அங்க போய் சேர முடியும்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே அவங்க உள்ளார வந்துகிட்டு இருக்க அந்த இடத்துல யாரோ 2 பேரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா அவன் வந்து அடிக்கவும் பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போகுது. அவங்க சண்டை போடுறதே ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்துக்கிட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துக்கு இன்னும் யாரோ 2 பேர் வந்துடுறாங்க. என்னது 5 ஸ்டார் சோல் செக்டான்னு தம்பி சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க இருக்கிறவனுங்களும் வணக்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அது என்ன இடம்னு நம்மளுடைய ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. அதுதான் இந்த ஃப்ளவர் வில்லேஜஸ் அந்த ஓனரோடைய மேன்ஷன். அது மட்டும் இல்லாம அவர் 9 ஸ்டார் ஃபோர்ஸ்ல ஸ்ட்ராங்கானவரா இருக்கிறாரு. அவரை தான் ஃபர்ஸ்ட் சோல் கல்டிவேட்டர்னு சொல்லுவாங்கன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. என்னது 9 ஸ்டார் அப்படின்னா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளான்னு ஹீரோ கேட்க, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் ஒரே ஆளு மட்டும்தான் ஆண்டமன் ஆஃப் மவுண்டைன் ஜீக்குள்ளார போயிட்டு வர முடியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. மாஸ்டர், ஒருவேளை அவருக்கு தண்டர் ஃபயரை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லன்னு நம்மளுடைய தம்பி சொல்லிக்கிட்டு இருக்க. வாய்ப்பு இருக்குல்லான்னு ஹீரோ சொல்லவும் அதை எல்லாத்தையும் எவனோ ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருந்து அங்கிருந்து ஓடி போயிடுறான். அப்படியே 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டு எங்களுக்கு 2 ரூம் கிடைக்குமான்னு ஹீரோயினை கேட்டுக்கிட்டு இருக்க. கண்டிப்பா நான் அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கவும் அப்படியே எங்களுக்கு அந்த மிஸ்டி ஃபாகுக்கு போறதுக்கான வழியை சொல்லுங்கன்னு ஹீரோயினை கேட்க, தேங்க்யூ மிஸ், ரீசெண்டா அந்த போர் டை ஆயிடுச்சு, அதனால அந்த மவுண்டனுக்குள்ளார போறதுக்கான வழியை திருப்பி க்ளோஸ் பண்ணி தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க போயிட்டு அந்த தேர்டு ஸ்னேக்கு கிட்ட கேட்டு பாருங்க நான் அவ சொல்லிட்டு இருக்கேன். என்ன தேர்டு ஸ்னேக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி அவனே பார்த்துக்கிட்டு இருக்க. இவன் அந்த ஸ்னேக்கோடைய 3வது பையன். ஆனா இவனும் ஒரு பாதுகாவலன் மாதிரி தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு ஹீரோயினை கேட்க, நீங்க காசு அவங்க கிட்ட கொடுத்தா போதும் அவனே உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் விட்டுருவான்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவா அவங்க கிட்ட வந்துட்டு தேர்டு ஸ்னேக்னு சொல்லவும் அவனும் ஹீரோவா பார்த்துக்கிட்டு இருக்க. நான் எப்படி மவுண்டைன் ஃபாகு உள்ளார போறதுன்னு ஹீரோ கேட்கவும், அந்த இடத்துக்கு நீயே நடந்து போய் கோடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ என்னடா இந்த மாதிரி மட்டமான சரக்கு எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்க? யாராங்க நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒயினை எடுத்துக்கிட்டு வாங்க, என்னுடைய அக்கௌண்ட்ல நீங்க கணக்கு வச்சுக்கோங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஓகேன்னு அந்த பொண்ணு கத்தவும் எத்தனை பேர் அந்த இடத்துக்கு போக போறீங்கன்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. 2 பேரு தான் ஹீரோ சொல்லவும் இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அவன் பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே, இந்தாங்க 30 வருஷம் பழமையான ஆம்பியர் வைன், இது வெறும் 500 கோல்டு பீஸ்ன்னு தான் அவன் சொல்லிட்டு இருக்க. அவன் அதை கேட்டு ஷாக்காவும் அந்த ஒயின் பாட்டில் வெளியில வர அவளோ அதை ஓபன் பண்ணவும், என்ன விளையாடுறீங்களா, இது உண்மையிலே ரொம்ப காஸ்ட்லியான ஒயின் ஆச்சே, உன்ன மாதிரி சக்சஸ்ஃபுல்லான ஆள் எல்லாம் இதை தாண்டா குடிக்கணும்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. உண்மையிலே இந்த ஒயின் ரொம்ப நெல்ல இருக்கும் போல தெரியுது. ஒரு ஆளுக்கு 100 காயின், 2 பேருன்றதுனால 200 காயினை கொடு, நம்ம நாளைக்கு டீமா இங்க இருந்து கிளம்பிடலாம்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோயினோ காசை போட்டுட்டு எங்களை கூட்டிட்டு போறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி எனக்கு டீல் ஓகே, நாளைக்கு காலையில வெஸ்ட் வுட்ல சந்திக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம அந்த மவுண்டைனை நோக்கி போக ஆரம்பிக்கலாம்னு அவன் சொல்லிட்டு இருக்க. சரி நாளைக்கு நம்ம அந்த மவுண்டைனுக்கு போலாம் சியர்ஸ்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த சரக்கு எல்லாத்தையும் எடுத்து குடிச்சிட்டு அப்படியே அவனும் அங்கிருந்து கிளம்பி போயிடறான். அவனோ பாட்டில ஊத்தி பார்க்க அதுல இருந்து ஒரே சொட்டு கூட வெளியில வரல. சீனை கட் பண்ணா ஹீரோவோ அவனுடைய ரூம்ல இருக்க. சார் நான் உங்களுக்காக சாப்பிடறதுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன்னு அவன் சொல்லவும் தேங்க்யூன்னு நம்மளுடைய ஹீரோ சொல்ல, அவளும் அந்த பிளேட்டை எடுத்துக்கிட்டு வந்து டேபிள்ல வச்சுட்டு, சார் இதுக்கு முன்னாடி போன யாரும் திரும்பி வரவே இல்லை, அதனால நீங்க அந்த மவுண்டைன்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. சொன்னதுக்கு நன்றி. சரி உங்களுடைய பாஸ் எந்த மாதிரியான ஆளு? மிஸ்டர் வு இந்த உலகம் ஃபுல்லா டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, அவருக்கு டிராவல் பண்றது தான் ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாம அவருடைய பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கிறதா நான் இப்ப கேள்விப்பட்டேன். ஆனா உண்மையிலே மாஸ்டர் வு உண்மையிலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, ஆனா அவருடைய பொண்ணு சோல் ஆஃப் கேயாஸா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், என்னது சோல் ஆஃப் கேயாஸான்னு ஹீரோவும் தம்பியும் ஷாக்காவ, ஆமா சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. சீனை கட் பண்ணா அப்படியே பொழுது வெடியவும் 2 பேரும் வந்து நின்னுகிட்டு இருக்க. அவன் அப்படியே சைலண்டா பின்னாடி வந்து ஹீரோ மேல கைய வைக்க, டிசிஎக்ஸ் ஒரு நிமிஷத்துல
நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நம்மள யாரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இல்ல, வாங்க நம்ம கிளம்பலாம். மிஸ்டி ஃபாக் மவுண்டைன் வந்து 30 கிலோமீட்டருக்கு தூரத்துல இருக்கு. இதுக்கப்புறம் அந்த மேப்பால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க அங்க போயிட்டு வெளியில போகணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா உங்களால வெளியில போயிட முடியும்னு அவன் சொல்லிட்டு இருக்க. ஓகே ஓகேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நீ தொலைஞ்சு போயிட்டனா அதுக்கு நான் பொறுப்பு இல்லடான்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போய்கிட்டு இருக்க. இவருடைய பேரு லீஜி, என்னுடைய பேரு ஷி ஃபெங்யான். எங்களுக்கு வைய காட்ட வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவன் திடீர்னு அவனுடைய பவரை ஹீரோ சைடு அனுப்பவும் ஹீரோ அவனுடைய கல்லை யூஸ் பண்ணி அதை தடுத்துறான். அவனும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு 2 ஸ்டார் சோலாடி எல்லாம் மவுண்டைன் உள்ளார போக விரும்புறீங்களா, நீங்க எல்லாம் வேஸ்ட்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ பயங்கரமா கடுப்பாகவும் அவனை எல்லாம் நீ கண்டுக்காதரா யான் கியூனியன், முதல்ல நீ ஒன்ன பாத்துக்கோடா. சரி எல்லாரும் வந்துட்டீங்கல்ல வாங்க நம்ம போலான்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. தேங்க்யூன்னு ஹீரோ சொல்லவும் என்னுடைய பேரு டெங்கிவான் அவ சொல்லிக்கிட்டு இருக்க. ஓகே மிஸ் டெங்கிவான்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே பின்னாடி போக ஆரம்பிச்சாரான். அப்படியே அவன் வேணும்னு வந்து ஹீரோவை இடிக்க அவனை எல்லாம் நீங்க கண்டுக்காதீங்கன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. சீனை கட் பண்ணா வெள்ள மண்டகாரனும் உக்காந்துக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கவும் யங் மாஸ்டர் லீஜி வந்து கிரேவியார்டுக்கு போயிருக்கான்னு அவன் சொல்லவும் அப்படின்னா டென்சாங் அவனை நிறுத்தலையான்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. ஆனா யங் மாஸ்டர் அந்த லீஜி இப்ப மிஸ்டி மவுண்டனுக்கு போறதா நம்மளுடைய ஸ்பைய தகவல் அனுப்பியிருக்கான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. உண்மையாவா, அப்படின்னா எல்லாரும் அந்த மிஸ்டி மவுண்டனுக்கு போறதுக்கு தயாராகிடுங்கடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா எல்லாரும் அந்த இடத்துல நடந்து வந்துகிட்டு இருக்கவும் ஒரு நிமிஷம் நில்லுங்க, இந்த இடத்துல வர வாசனையில ஏதோ தப்பா தெரியுதுன்னு சொல்லிட்டு இந்தாங்க இந்த பில்ஸை வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு மயக்கம் வராம இருக்க உதவும்னு சொல்லிட்டு அவன் அதை எல்லார்கிட்டையும் கொடுத்துறான். பார்த்தா அந்த இடத்துல யாரோ அழுகுற சவுண்டு கேக்குது. மாஸ்டர் கவனமா இருங்கன்னு தம்பி சொல்லவும் வேங்க நீ கொஞ்சம் கவனமா இருன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. திருப்பி அந்த இடத்துல நிக்காம யாரோ அழுகுற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. மாஸ்டர் உண்மையிலே நம்ம கூட வந்திருக்கிற 3 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்கன்னு தம்பி சொல்லிக்கிட்டு இருக்கான். உண்மையிலே இவங்க இல்லைன்னா நம்மளால இந்த மிஸ்டி மவுண்டைன் உள்ளாரே வந்திருக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. திடீர்னு அந்த பகைக்குள்ளார இருந்து அவனுடைய இல்லூஷன் வந்து அவனை அடிச்சுட்டு மறைஞ்சு போயிடுது. திருப்பி என்னவோ சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கவும் மேல இருந்து அந்த பொண்ணுடைய இல்லூஷன் பறந்து வந்துகிட்டு இருக்க. அந்த பவர்ல இருந்து அவ ஜஸ்ட் மிஸ்ட்ல தப்பிச்சுட்டு அவளை அடிச்சு காலி பண்ணிடுறா. எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துக்கு பெருசா ஒரு ஸ்பைடர் வந்துருது. பார்த்தா பின்னாடி பக்கம் இருந்து இன்னொரு ஸ்பைடரும் வந்து நின்னுகிட்டு இருக்கு. நான் உன்னை விட மாட்டேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அதோடைய பவர் அவன் அசால்ட்டா காலி பண்ணிட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அதை அடிச்சுக்கிட்டு இருந்து அதோடைய காலை வெட்டி தள்ளிடுறான். கூட இருந்தவனும் அடிக்க வரவும் அதை தடுத்துட்டு அவனை தூக்கி கடாசிடுது. அப்படியே இவங்க 3 பேரும் அந்த ஸ்பைடர் கூட சண்டை போடுறதுக்கு ரெடியா நின்னுகிட்டு இருக்க. பார்த்தா திடீர்னு அந்த இடத்துல இருந்து ஹீரோவுடைய இல்லூஷன் வெளியில வருது. அப்படியே நம்ம ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அதை அடிச்சு காலி பண்ணவும் லீஜி உங்களுக்கு பின்னாடி பாருங்கன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ஸ்பைடர் வேகமா வருவும் அவ போயிட்டு அவளுடைய சோடை யூஸ் பண்ணி தடுத்துக்கிட்டு இருக்கா. 2 பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்துக்கிட்டு இருக்க. அந்த ஸ்பைடர் அவளை தூக்கி கடாசிடுது. 2 பேரும் அவளுடைய பவர் அனுப்ப அதுல இருந்து அது தப்பிச்சு வந்துகிட்டு இருக்கவும் அவ்வளோ டக்குன்னு வந்து அதோடைய தலையில குத்தவும் அது அவளை தூக்கி கடாசிடுது. அப்படியே திருப்பி அவங்க 2 பேரோடைய பவர் அனுப்பவும் அவ வேகமா வந்துகிட்டு இருந்து அதை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடறா. ஹீரோ அப்படியே அவனுடைய பிரேக்கை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்து அதை அடிச்சுக்கிட்டு இருக்கவும் அது டக்குன்னு அவளை கீழே தள்ளி விட்டுட்டு அதோடைய காலாலேயே அவளுடைய கையாண்டியே குத்திட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. இப்பதான் இதுக்கப்புறம் போற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பாகிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.